சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் எண்ணரும் சீர் நல்லார் பரவும் இராமானுசம் திருநாமம் நம்பிக்கல்லார் அகல் இடத்தோர் எது பேரென்று காமிப்பரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த ராமானுஜனுத்தந்தாதியிலே சென்ன பதிவிலே நாம் அனுபவித்த 43வது பாசுரத்திலே இராமானுஜன்னு சொல்லுமினே என்ன சுவாமி ராமானுஜருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் என்ன உலகத்தவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணின திருவரங்கத்தமுதனார். அவ்வாறு ராமானுஜநாமத்தை சொல்லுவதனாலே என்ன ஏற்படுகிறது? திருவும் உணர்வும் சுரக்கிறது, சொலப்புகில் வாயமுதம் பறக்கிறது, இருவினை பத்தர ஓடுகிறது என்னெல்லாம் உபதேசித்தார். ஆனால் அப்படி உபதேசித்த காலத்திலேயும் சம்சாரிகளான நம்போல்வார் ராமானுஜநாமத்தை ஏத்துக்கிறதா இல்லை. ஏன்னா இதை சொன்னாதான் மோட்சம் கிடைச்சிடுமாமே. ஏன்னா ஒரு கால் நாராயண நாமத்தை சொன்னா கூட உலகத்தில் இருக்கக்கூடிய போகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ராமானுஜ நாமத்தை சொன்னா மோட்சம் மட்டுமே கிடைச்சிடுமாமே அப்படின்னு இந்த ராமானுஜ நாமத்தை சொல்லுவதாக இல்லைன்னு இந்த சம்சாரிகள்லாம் இருந்துட்டார்கள். அதை பார்த்து அமுதனார் வருந்தி இன்னைக்கு நாம் அனுபவிக்க போகிற 44வது பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார். ராமானுஜ நாமம் இல்லாமல் வேறு எதை இவர்கள்லாம் புருஷார்த்தம்னு அடைய போகிறார்கள் என்று வருந்துகிறார் அமுதனார். சொல்லார் தமிழுரும் ஒன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் எள் நறுஞ்சீர் நல்லார் பரவும் இராமானுஜன் திருநாமம் நம்பி கல்லார் அகலிடத்தோர் எது பேரென்னு காமிப்பரே என அருளி செய்கிறார் அமுதனார். எம்பெருமானார் தாமும் எப்படிப்பட்டவர்? சொல்லார் தமிழுரும் ஒன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் முதல்ல தெரிவிக்கிறார். எப்படிப்பட்டவர் சுவாமி எம்பெருமானார்? சொல்லார் தமிழுரும் ஒன்றும். எம்பெருமானாருக்கு தமிழில் இருக்கக்கூடிய அத்தனையும் தெரியும், 4 வேதங்களும் தெரியும். அந்த வேதம் சொல்லக்கூடியதான எத்தனையோ தர்ம மார்க்கங்களும் தெரியும் என்று முதல்ல தெரிவிக்கிறார். சொல்லார் தமிழ், தமிழ்ல சொற்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. தமிழ் மொழியில மற்றொரு மொழிக்கு இதிலிருந்து சப்தம் போற அளவுக்கு அவ்வளவு சப்தங்கள் இருக்கு. பல மொழிகள்ல நம்மளை பார்க்கலாம், பல அந்தந்த மொழிகள்ல இருக்கக்கூடிய சில சப்தங்கள் அது தமிழிலிருந்து தான் போயிருக்கு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்படி சொல்லார் தமிழ் ஒரு மூன்னும் அப்படின்னா தமிழே 3 வகையா இருக்கு. இயத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு 3 வகையா இருக்கு இல்லையா? அப்ப முத்தமிழ் எம்பெருமானாருக்கு தெரியும். இதுக்கு மற்றொரு அர்த்தம் சொல்லார் ஒரு தமிழ் மூன்னும். அப்ப ஒரு தமிழ்னா என்ன அர்த்தம்னா ஒப்பற்ற தமிழ்னு அர்த்தம். அது ஏன் ஒப்பற்ற தமிழா இருக்கிறது அப்படின்னா இதிலிருந்து மற்ற மொழிகளுக்கு சொற்கள்லாம் அமைந்திருக்கிறது, அதனாலே ஒரு அர்த்தம். மற்றொன்று, இந்த தமிழ் தான் ஆழ்வார்கள் எல்லாருக்கும் தாய்மொழியாக அமைந்திருக்கிறது, இதுல தானே அருளிச் செயல்கள்லாம் அமைந்திருக்கிறது. அதனால இது ஒப்பற்ற தமிழ். சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும்.
சுருதிகள் 4 அப்படின்னா 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு இருக்கக்கூடிய 4 வேதங்கள். அதுக்கு ஏன் ஸ்ருதின்னு பேரு? கேட்டு கேட்டே வர பண்ணது. இன்னைய மாதிரி அந்த காலத்துல புஸ்தகங்கள்லாம் கிடையாது. அந்த காலத்துல வேதமானது கேட்டு கேட்டே வர பண்ணது. சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்கிட்டையும் புஸ்தகம் இருக்காது, கத்துக்கிற மாணவர்களிடத்துலையும் புஸ்தகம் இருக்காது. அதை கேட்கறது ஸ்ருதி அப்படிங்கிறதே கேட்கறதுன்னு அர்த்தம். அப்ப கேட்டு கேட்டே வர பண்ணின ஒரு விஷயம். அதனால இது வேதம் ஸ்ருதின்னு பெயருடையதா இருக்கிறது. இந்த ஸ்ருதிகள் 4 இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை நம்முடைய பெரியோர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். தமிழ் ஒரு முத்தமிழ் அப்படின்னு சொன்னதுனாலே தமிழ்ல இருக்கக்கூடியதான பிரபந்தங்கள், சுருதிகள் 4ன்னு சொன்னதினாலே வடமொழியில இருக்கக்கூடியதான 4 வேதங்கள். அப்ப தமிழை முதல்ல சொல்லி வடமொழி ஏன் பின்னாடி சொல்லியிருக்காருன்னா, திருமங்கையாழ்வார் அருள் செய்த பிரகாரம் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி என்ன திருநெடுந்தாண்டகத்துல தெரிவிக்கிறாரே, அது மாதிரி இவ்விடத்துல அமுதனார் தமிழை முதல்ல சொல்றார், வடமொழியை பின்னாடி தான் சொல்றார். அதே மாதிரி 3 தமிழ் அப்படின்னு இருக்கிறதுனாலே அதுல மத்தைய ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை எல்லாம் சேர்த்து கொண்டு சுருதிகள் 4ன்னு சொன்னதினாலே நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்கள், அப்படிப்பட்ட அந்த 4 பிரபந்தங்கள்னு ஒரு அர்த்தம். அப்ப அருளி செயலே தான் சொல்லார் தமிழர் 3ம் சுருதிகள் 4ன்னு 2த்தையும் சேர்த்தாலும் 4000 பாசுரங்கள் அருளி செயலே தான் அதுக்கு விஷயமாக அமைந்திருக்கிறது என்று பெரியவர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். இதே இந்த முத்தமிழ், இயத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொல்றோம் இல்லையா, இது 3த்துலயுமே அருளி செயல் 4000 வந்துடுறது. எப்படின்னா இயற்றமிழ்ல இயற்பா பிரபந்தங்கள்லாம் வந்துடும். முதலாழ்வார்களுடைய பிரபந்தங்கள், திருமணிஷி ஆழ்வார், நம்மாழ்வாருடைய அந்தாதி பிரபந்தங்கள்லாம் அதுல வந்துடும். இசைத்தமிழ்ல பெரிய திருமொழி, திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள். இந்த நாடகத்தமிழ்ல திருப்பாவை முதலான பிரபந்தங்கள், உரையாடலாய் அமைந்த பிரபந்தங்கள்லாம் இதுல வந்துடும். அப்ப சொல்லார் தமிழர் 3ன்னு சொல்லும் போதே அதிலேயே அருளி செயலும் முடிஞ்சு போயிடுறது. இல்ல சுருதிகள் 4ங்கிறதை சேர்த்துண்டாலும் முத்தமிழிலே மத்த ஆழ்வார்களுடைய அருளி செயலும், சுருதிகள் 4லே நம்மாழ்வாருடைய அருளி செயலும்னு அருளி செயல் மட்டுமே விஷயமாகவும் வந்துடுறது. இப்படிப்பட்ட சுருதிகள் 4ம் எல்லையில்லா அறநெறி, இந்த வேதங்களும் அருளி செயல்களும் சொல்லக்கூடியதான எல்லையில்லாத அறநெறிகள். இதில் இவ்வளவு தர்ம விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு சத் விஷயங்கள் நாம் எல்லாம் கை கொள்ளும்படியா இருக்குன்னு சொல்ல முடியாதபடி அவ்வளவு அர்த்த விசேஷங்கள் இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட எல்லையில்லாத தர்ம மார்க்கங்கள் யாவும் தெரிந்தவன், ஏதோ பெரும்பாலும் தெரிஞ்சவர் கிடையாது. எம்பெருமானார் சர்வஜர், எல்லாமே தெரிஞ்சவர். மற்றும் எண்ணருஞ்சீர் நல்லார் பரவும் இராமானுஷன், எண்ணருஞ்சீர் இராமானுஷன், நல்லார் பரவும் இராமானுஷன், இப்படியாக பொருள் கொள்ளலாம். இப்ப எண்ணருஞ்சீர் இராமானுஷன்னா எண்ணிறந்த திருக்கல்யாண குணங்களை உடையவரான சுவாமி எம்பெருமானார். நல்லார் பரவும் இராமானுஷன், சுவாமி கூரத்தாழ்வான் போல்வாரெல்லாம் வணங்கி வழிபட்டு புகழ்வாடக்கூடியவரான சுவாமி எம்பெருமானார். இது ஒரு அர்த்தம். அப்ப எண்ணருஞ்சீர் இராமானுஷன் அப்படின்னு கொண்டோமையானால் திருக்கல்யாண குணங்களோட கூடின எம்பெருமானார். எண்ணருஞ்சீர் நல்லார் பரவும் இராமானுஷன்னா அப்ப அந்த எண்ணருஞ்சீர் நல்லார் யாரு? கூரத்தாழ்வான போல்வார் சமஸ்த கல்யாண குணங்களையும் உடையவர்களான சுவாமி கூரத்தாழ்வான் முதலியாண்டான். இப்படி இருக்கக்கூடிய நல்லார்கள் எல்லாரும் பரவக்கூடிய பெருமையை உடையவரான சுவாமி எம்பெருமானார் அப்படின்னு அர்த்தம். இப்படி நல்லார் பரவும் இராமானுஷன் திருநாமம் நம்பி கல்லார் அகலிடத்தோர். இப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய திருநாமம், இந்த ராமானுஜ நாமத்தை, இதுதான் புருஷார்த்தம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அமுதனாராகிற இவருடைய வாக்கில நம்பிக்கை இல்லாமல் நம்பி கல்லார் அகலிடத்தோர், இந்த அகண்ட பூமியில இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இதை நம்பி கற்க மாட்டேங்கிறார்களே. இந்நாமம் கற்ற ஆவலிப்பு அப்படின்னு தைரியமாக எழுந்து சொன்னார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அது மாதிரி ராமானுஜ நாமத்தை யாருமே நம்ப மாட்டேங்கிறார்களே. ஏன்னா இது மோட்சத்தை கொடுத்துரும் சொல்லியே விட்டுட்டு போயிடுறார்களே. இந்த ராமானுஜ நாமமாகிற புருஷார்த்தத்தை விட்டுட்டு, ஏன்னா அமுதனார் ஏன் இந்த இடத்த இதை சொல்றாருன்னா, ராமானுஜ நாமத்தாலே மோட்சமாகிற புருஷார்த்தம் கிடைக்கும்னு தானே இந்த சம்சாரிகள்லாம் விட்டுட்டு போறா.
அட சம்சாரிகளே, ராமானுஜ நாமமே புருஷார்த்தம், இதை கொண்டு இன்னொரு புருஷார்த்தத்தை அடையணும்னு நினைக்கிறேள் பாருங்கோ நீங்கள்லாம். இந்த ராமானுஜ நாமமாகிற புருஷார்த்தத்தை விட்டுட்டு எது பேருன்னு காமிப்பரே, காமிக்கிறதுனா ஆசைப்படுறது அப்படின்னு அர்த்தம். அப்ப எது பேரு, பேருங்கிறது புருஷார்த்தம். இந்த ராமானுஜ நாமமாகிற புருஷார்த்தத்தை விட்டுட்டு வேற என்னத்த புருஷார்த்தம்னு அடைஞ்சண்டி வாழலாம் பின்னாடியே போயிட்டு இருக்காள் தெரியலையே அப்படின்னு அமுதனார் ரொம்ப வருத்தப்படுறார் இந்த சம்சாரிகளை பார்த்து. கையிலேயே வெண்ணையை வச்சுண்டு வெண்ணெய் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க விற்கும்னு தேடினா போல எம்பெருமானாருடைய திருநாமத்தை வச்சுண்டு அதை சொல்லுங்கோன்னு சொல்றதுக்கு வேற ஒருத்தன் இருக்கேன். அப்படி இருந்தும் இந்த ராமானுஜ நாமத்தை யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறார்களே என்ன அமுதனார் சம்சாரிகளை நோக்கி இறங்குகிறார் இந்த 44வது பாசுரத்தாரே. தொடர்ந்து 45வது பாசுரத்தை அடுத்த பதிவில் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் எண்ணரும் சீர் நல்லார் பரவும் இராமானுஜம் திருநாமம் நம்பிக்கல்லார் அகல் இடத்தோர் எது பேரென்று காமிப்பரே.